ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வரை பேசல நம்ம சேரனிற்கு நம்ம சந்தா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சேரனும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடக்கிற பிரச்சனையே பெருசாக இருக்குது, சந்தா கிட்ட நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. திரும்ப திரும்ப ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து தான் ஹரிசும் ஃபோன் பண்ணுறாரு. ஹரிசு, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு, வேணா நான் அப்புறமா பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதை விட பிரச்சனையாக இங்கே போயிட்டுருக்குப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஊரில் இருந்து மாமா பையன் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், சந்தா ரொம்பவே பயந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கார். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணியே தீரணும்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் ஒன்றுமே புரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு, சரி நாங்கள் உடனடியாக வரேன், சந்தாவை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதுக்கு மேலே உங்கள் மாமா பையன் என்ன பண்ணுறான்னு நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலாலாம் இருந்துட்டு என்ன சின்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போவே நீங்கள் போய் சந்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அப்படி முடியலையா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, கட்டாயப்படுத்தி சந்தாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக கேஸ் ஃபைல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.